செய்திகள் தொடர்கின்றன. மதுரையில் நடைபெறவுள்ள சங்கம் ஃபைவ் ரைஸ் அமைப்பின் உலக தமிழர்கள் தொழில் முனைவோர் மாநாட்டிற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக துபாயின் ரைஸ் துபாய் பிரிவு அமைப்பாளர் வலசை ஃபைசல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், உலகம் முழுவதும் உள்ள தமிழ் தொழில் முனைவர்களை இந்த மாநாடு ஒருங்கிணைக்கும் என கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த தொழிலதிபர்கள் பங்கேற்பதாகவும் தமிழர்களுக்கான வங்கி உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தி ரைஸ் அப்படிங்கிறது சுபாஷ், இது ஒரு உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்களை தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள், திறனாளர்கள் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை ரைஸ் செஞ்சிட்டு இருக்கு. 2018 ஃபாதர் டாக்டர் ஜெகத் கஸ்பர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு உலகில் இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர்கள், தொழில் திறனாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்னைக்கு மாறி நிற்குது. இன்னைக்கு மதுரையில நடக்கக்கூடிய இந்த மாநாடு அப்படிங்கிறது 16வது உலக தமிழ் மாநாடு. இதுக்கு முன்னாடி 15 மாநாடுகள் நடந்திருக்கு. அது மதுரையில, லண்டன்ல, டாவோஸ்ல, மலேசியால, அட்லாண்டிஸ் துபாயில இப்படி 15 மாநாடுகள் நடத்திட்டு 16வது மாநாடு மீண்டும் சங்கம் 5 என்ற அடிப்படையில உலகத்தில் இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட கண்ட்ரில இருந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள் அங்க வர்றாங்க. 1500க்கும் மேற்பட்ட தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள், திறனாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடா அந்த மாநாடு அமைய இருக்குது. இப்போ உலகத்துல பல மாநாடுகள் நடந்துட்டு இருக்கு. ரைஸுடைய மாநாடுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கான்ஃபரன்ஸ், இந்த எக்ஸிபிஷன், இந்த ஒரு பெரு நிகழ்வுங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப துபாயில இருந்து, யுஏல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சிறிய தொழில்களை முன்னெடுக்கக்கூடிய நபர்கள், இன்டெலெக்சுவல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லிட்டு எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக ரைஸ் இருக்குது.